ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பர்ப்ஃபுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு ஸ்வீட் டெசர்ட் தான். இது வந்து கனியை வந்து குக் வித் குமாலியில் பண்ணாங்க. ஸ்டஃப்டு பிரெட் ஜாமுன் வித் ரப்டி ரெசிபி. வந்து நான் இன்ஸ்டன்ட் ரப்டி ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிரெட் ஜாமுன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபிக்கு போகலாம். முதல்ல இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துருக்கேன். இதோட வந்துட்டு நான் ஒரு 6 இல்லைனா 7 ஸ்ட்ராபெரிஸ் வந்து கட் பண்ணி அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். இதோட வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். அந்த சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி ஸ்ட்ராபெரிக்கு வந்து ஒரு நல்ல கோட்டிங் கொடுக்கும். அதுக்காக சுகர் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 1 மினிட் இது பண்ணி வச்சுட்டு நம்ம கூல் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்ட்ராபெரி செம்மையாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப்பு சுகர் அண்ட் 1/2 கப்பு வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகி சுகர் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகட்டும். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு 4-5 குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்சு கார்டமம், ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் நாங்கள். இதையும் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வந்தோன்னே இறக்கிக்கலாம். இதுக்கு வந்து எந்த விதமான கம்பி பதமும் கிடையாது. நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் சிரப் செய்வோம்ல, அந்த மாதிரி தான். இதையும் எடுத்து ஆற வச்சு வச்சிடலாம். ஜாமுன் செய்கிறதுக்கு ப்ரெட்டு நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து பாலில் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து டிப் பண்ணுறோம். பால் வந்து ப்ரெட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் பால் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி 2 கை வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா இந்த ப்ரெட்டில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பாலெல்லாம் வந்து நமக்கு வந்துடும். ப்ரெட்டு உடஞ்சிராமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மில்கை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதோட வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்ட்ராபெரி ஃபில்லிங், அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் சாப்டு நட்ஸ் வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பொட்டலை மாதிரி நம்ம பிடிச்சி மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுக்கணும். ஃபில்லிங் வெளியே வந்துடாத மாதிரிக்கு பார்த்து மெதுவாக உருட்டுங்க. அதுக்கப்புறம் பால் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம லைட்டாக ஒரு கோட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம். ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால. இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ரெட்டையும் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி ஃபில்லிங்கோட ஃபஸ்ட்டு நட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி வச்சிங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதையும் அதே மாதிரி பால் ரெடி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சிடறோம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, பாலில் வந்து ஃபுல்லாக ப்ரெட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு மாவு, சப்பாத்தி மாவு வர மாதிரி நம்ம மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் சும்மா. இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டு மில்க் மாவுலேருந்து ஒரு பால் எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்படி கையால் ப்ரெஸ் பண்ணி அது ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃபில்லிங்கை வந்து வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இப்போது கேர்ஃபுல்லாக ஃபில்லிங் வெளியே வந்துடாத மாதிரிக்கு பண்ணுங்கள்.
அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் அவுட்புட் வர ஜாமுன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி மில்க்லேயே வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த மில்க் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அந்த ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது எல்லாம் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பால்ஸ்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா சைட்லேயும் ஈவனாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட்டு ஜாமுன்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் வடிச்சிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர் சிரப், அதில் வந்து இந்த ப்ரெட் பால்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து இந்த சுகர் சிரப்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து சுகர் சிரப் உள்ளெல்லாம் சாரும். சுகர் சிரப் ஆறி இருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது ரப்டியோடு சர்வ் பண்ணுங்கள். நான் ரப்டி வந்து ரெசிபி ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சில்டு ரப்டியோடு இந்த ப்ரெட் ஜாமுன் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.